வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் மக்கள் வாட்டி வதைத்து வருகிறது. நேற்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெப்பம் 2.5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று ஜூலை 11 வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13 மற்றும் 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15/7/2025 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பல பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல் கொடுத்துள்ளது. நன்றி, வணக்கம்.